வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. திருமாவளவன் ஒரு பக்கம் அவர் நான் அதிமுக கூட்டணி கூட போறதுக்கு விருப்பம் தான், ஆனா பிஜேபி பாமக எல்லாம் இருக்கு, அது எனக்கு செட் ஆகாதுன்னு அவர் சொல்றாரு. சீட்டு பேரத்திற்காக மட்டுமே இது பேசுகிறார்களா? முதல்ல இந்த அதிருப்தியையும் அந்த ஆதங்கத்தையும் மக்கள் பிரச்சனையும் இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகள் பேசுறாங்களே, எப்படி பார்க்கறீங்க? திமுக 157 சீட்டு கூட்டணியோட சேர்த்து, அதாவது 21ல வெற்றி பெற்றது. 21 வெற்றி பெற்றது. இப்போ எங்களுக்கு 6 10 12 வேணும். யார் கேக்குறது? சிபிஎம். விசிக என்ன கேக்குது? எங்களுக்கு 6 10 12 வேணும். அவங்களும் பண்ணிட்டு ஆமா. வேலுமுருகன் அண்ணன் என்ன கேக்குறாரு? சீமா கட்சியில இருந்து பல பேர் என் கட்சியில வந்து சேர்ந்துட்டான். நான் இப்போ ராமதாஸுக்கு பின்னாடி என் கட்சி தான் அடுத்த பிரதான பாமக. அவ்வளவு பேர் இங்க வந்துருவான். சரி, அப்போ பாமகவும் நான் தான், நாம் தமிழர் நான் தான். இப்போ எனக்கு 3 கம்மியா நான் பேசவே முடியாது. அவங்க கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க. ஒரு ரெகக்னைஸ் கொடுக்கல. கமலஹாசனுக்கு தக்லைப் கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ஏயா கொடுக்கல? அவர் லீப் பிளாக் பண்ணுவாரு பார்லிமெண்ட்ல போய். ஏயா, நான் எத்தனை கால பார்லிமெண்ட் ஏரிய, எத்தனை புலி காடு, வன்னி காடு, வவுனியா காடெல்லாம் போனவனுக்கு சீட்டு இல்ல, லிப் லாக் தக்லைப்புக்கு மட்டும் சீடு. டவுசர் பாய்ஸ் கட்டுப்பாட்டுல சின்ன ஒரு மீட் எடுப்பதற்கு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதாக இருக்கு. அதனாலதான் துர்காமா என்ன பண்ணாங்க, பேரன் எங்க டவுசர் பாய்ஸ்ல மாட்டிக்கூடாது, அதனால நேரா கொண்டு எங்க உட்கார வச்சுட்டாங்க, கலைஞர் டிவியில் உட்கார வச்சுட்டாங்க. இன்பநிதியை அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி, காமினி அம்மாட்ட 10 மணிக்கு தான்ப்பா முடிப்போம். இந்த டிமாண்டை சொல்ல முடியலையேன்னு வேதனையா வருத்தமா இருக்கு. ஏன்னா காமினி கமிஷனருக்கு உத்தரவு எங்கிருந்து வந்திருக்கு? சென்னையிலிருந்து வந்திருக்கு. அப்போ சிறுத்தைகளை ஏன் நீங்க அடக்குறீங்க? சிறுத்தைகளை வளர விட்டுறக்கூடாது, சிறுத்தைகள் வளர்ந்துடக்கூடாது. இத திமுகவினுடைய எண்ணமா இருக்கு. விஜய் எங்க நிக்கிறாரோ அங்க கமலை நிறுத்தி வைப்பதற்காக அவரை தயார் பண்றாங்க. யார் ஐடியா? எல்லாம் டவுசர் பாய்ஸ் தலைவர், டவுசர் பாய்ஸுடைய பெரிய தலைவர் எல்லாம் தான். ஆனா நீங்க நல்லா கேட்டுங்க, தேர்தல் வருகிற பொழுது எங்க இருப்பார்? நியூயார்க்ல இருப்பார். பப்புல யாரு? டக்லைஃப். திரும்ப இன்னைக்கு சொல்றாரு சார், அதிமுக கூட்டணி கூட நான் போறதுக்கு ரெடி, ஆனா அங்க பிஜேபி பாமக இருக்கு அப்படின்றாரு. அதாவது திமுக ஆளுங்கட்சியா இருக்குங்க, ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அதிகாரம் சிறுத்தைக்கு பயன்படவே இல்லை. இப்போ விஜயை தனியாக வச்சிருக்கலாமா, இல்லை ஏடிஎம் கூட சேர்த்துவோமா? இப்படி ஒரு கணக்கு பிஜேபி போடுது. சரி, இந்த கணக்கில் திமுக வாக்கு வங்கியை விஜய் வாங்குவாரா? வாங்கினா விஜய் வாக்கு வாங்கினா திமுக ஓட்டை பிரித்தா திமுக தோக்கும், விஜய் தோக்கும், ஏடிஎம்க்கு வந்துடும். இப்படி ஒரு கணக்கை பிஜேபி போட்டு வைக்கிறாங்க. இங்கே எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிற வேலை அமித்ஷாக்கு முழுசா கொடுத்தாச்சு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாண்டியன் சார். தேர்தல் நெருங்கிறதுனால பல விஷயங்கள் இங்க இப்போதுதான் அந்த உரசல்கள், முட்டல்கள், கலகம் பிறக்கிறது, அதே போல அதிருப்தியை வெளிப்படுத்துவது, இதெல்லாம் அங்கங்க தென்படுது. திமுக கூட்டணி கட்சியை சொல்றேன். இத்தனை நாள் பேசாதவங்களாம் இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க சார். இன்னைக்கு வேக வேகமா நாங்க அதிக சீட்டை கேட்பன்றாங்க. அதுவும் குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அவர்கள், அவரை நியமனம் பண்ணதுல இருந்தே கொஞ்சம் திமுக மீது கொஞ்சம் அதிருப்தியில் இருப்பதை ஓப்பனாவே வெளிக்காட்டுறாரு. நேற்றைக்கு ஒரு விவசாயிகள் கூட்டத்தில் ஒன்று பேசியிருக்காரு. இந்த விவசாயிகளுக்கு 2021 நீங்க கொடுத்த வாக்குறுதியை ஐயா முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றல, 25ல தான் இப்ப நிறைவேற்றிருக்கீங்க, அதுவும் முழுமையா பண்ணல நீங்க அப்படின்றாரு. இதை 21ல கொடுத்த வாக்குறுதியை நீங்க இன்னைக்கு தான் நிறைவேற்றிருக்கீங்க, கொஞ்சம் தான் நிறைவேற்றிருக்கீங்கன்றத கூட 25 ஆயிருக்கு அவருக்கு சொல்றதுக்கு. திருமாவளவன் ஒரு பக்கம் அவர் நான் அதிமுக கூட்டணி கூட போறதுக்கு விருப்பம் தான், ஆனா பிஜேபி பாமக எல்லாம் இருக்கு, அது எனக்கு செட் ஆகாதுன்னு அவர் சொல்றாரு. சீட்டு பேரத்திற்காக மட்டுமே இது பேசுகிறார்களா? முதல்ல இந்த அதிருப்தியையும் அந்த ஆதங்கத்தையும் மக்கள் பிரச்சனையும்
இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகள் பேசுறாங்களே, எப்படி பார்க்கறீங்க? இதுல அடிப்படை விஷயத்தை ஊடகங்கள் சொல்லுவதே இல்லை, இது மக்களிடம் போய் சேருவதே இல்லை. இப்படி 75 வருஷமா ஒரு பெரிய தடை இருக்கு. இப்போ இந்த சமூக வலைதளங்கள் வந்த பிறகுதான் இதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. சரி, மக்கள் என்ன நினைக்கிறான், என்னையா இருக்கு சமூக வலைதளத்துல, உடனே பார்த்தரலான்னு பார்க்கறான். இதுக்கு சென்சார் இல்லை, இதுக்கு பெரிய முதலாளிகள் இல்லை, பல ஆயிரம் கோடி ரூபா நிறுவனங்கள் இல்லை. செல்போன் இருந்து அவனே ஒரு எடிட்டர், அவனே ஒரு தலைமை நிருபர், அவனே சப் எடிட்டர், அவனே அச்சிட்டவர் முதல் ஆசிரியர் வரைக்கும் எல்லாரும் எல்லாம் செய்தியாளர்கள். இப்போ இதில் என்ன விஷயம்னா, இப்போ சிபிஎம் சண்முகம் அவர் தலைவராக வந்த பிறகு அவரால் இந்த கூட்டணியில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியல, பொறுத்துக்க முடியல. என்ன காரணம்னா, பழைய பாலகிருஷ்ணனை ஏன் தூக்கி போட்டு சண்முகத்தை கொண்டு வராங்க? நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில தான் கொஞ்சம் சூடு சொரணை உள்ளவர்கள் இருக்கிறான். அந்த சென்ட்ரல் கமிட்டியில தலைவரை நாக்க புடுங்குற மாதிரி கேட்பான். எங்க சிபிஎம்னுடைய அந்த மையக்குழுல பொதுக்குழுன்னு திராவிட கழகத்துல நீங்க இது எல்லாம் சும்மா டம்மி பீஸ் திராவிட கட்சியில. ஆமா ஆமா, பொதுக்குழு செயற்குழு என்பது கூடி கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி. எங்க கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி தள்ளு முள்ளு நேரம் போய் இருந்து திருப்பதிக்கு போன ஜருகண்டி சீக்கிரம் போ கழுத்து பிடிச்சி தள்ளுவான். ரொம்ப நேரம் நின்று நீங்க அந்த அழிபுரியில் பார்க்கவே முடியாது. இல்ல, எம்ஜிஆர் காலத்துல ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க அதிமுகவுல. அம்மையார் ஜெயலலிதா காலத்துல ஆர்குமெண்ட் பெருசா நடந்ததுல, கலைஞர் காலத்துல நடந்திருக்கு சார். வீரபாண்டி ஆறுமுகம், நம்ம ஜெயன்பழகன், மறைந்த ஜெயன்பழகன், இவங்க எல்லாம் ஓப்பனாவே பேசியிருக்காங்களாம். தலைவரை இதை தப்பு, இது சரி பண்ணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களா? அதெல்லாம் நடந்திருக்குது. இல்ல, அது நடந்தாலுமே இறுதி சுற்று முரசொலி மாற வந்துருவார். ஓ, யாரு? முரசொலி மாற வந்துருவார். பிஜேபியோடு திமுக கூட்டு சேருமா? இது பெரிய விவாதமா இருந்தது. எப்போ ஜெயலலிதா ஆட்சியை கவுத்துட்டு வந்த பிறகு 99 இவரும் கூட்டணி சேரல, பிஜேபியோட கதையே முடிஞ்சிருக்கும். இந்தியாவில் பிஜேபி வாஜ்பாய் பிரதமராகவே வந்திருக்க முடியாது. அப்போ அகில இந்திய அளவில் பிஜேபியை தூக்கி நிறுத்தி இன்னைக்கு பிஜேபி இருப்பதற்கு அடித்தளம் போட்டவர் முரசொலி மாற. பிஜேபி கவர்மெண்ட்ல என்ன அமைச்சார்? இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ், பெரிய போர்ட்போலியோ இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ். அப்போ இவர்களுக்கு கம்யூனிஸ்டே நீங்க காலாவதி ஆகி போச்சு வச்சுங்க. இவர்களை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரம் அவ்வளவுதான். இல்ல, பாலகிருஷ்ணனை மாத்திட்டு பே சண்முகத்தை நியமனம் பண்ணதுக்கு என்ன காரணம்? டென்யூர் முடிஞ்சது, அது டைம் முடிஞ்சது, டென்யூர் முடிஞ்சது. ஆமா, முடிந்தாலுமே மீண்டும் பாலகிருஷ்ணன் வர முடியல. நீங்க முத்தரசன் திருப்பி வர்றாரு சிபிஐல. ஆமா, ஏன் மீண்டும் பாலகிருஷ்ணன் வர முடியலன்னா, சிபிஐயை விட சிபிஎம் கொஞ்சம் வீரியமான கட்சி. ஓகே, சிபிஎம் இதவா இருந்தாலும் சிபிஐயை உடைச்சிட்டு சிபிஎம் மாறுது, உருவாகுது. சிபிஎம் விட வீரியம் தான் சிபிஎம் எல்லா மாறுது. ஆமா, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், சிபிஎம்எல் நக்சல் பாரி, இப்படி மாறுது. அப்போ வீரியம் எங்க இருக்குன்னா சிபிஎம்எல் தான் இருக்கு. ஏன் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவருக்கு அந்த வீரியம் இல்லையா? இல்ல, ஏன்னா அவன் கட்சிக்காரன் சொல்றதுதான் சொல்றேன். அவரு திமுகவுக்கு ஜால்ராவா இருக்காருன்னு தான் அவரை தூக்குறாங்க. தூக்கிட்டு வாச்சாத்தி கதாநாயகன் எத்தனை ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம் விடாம போராடியவர் தான் இந்த சண்முகம், பே சண்முகம். அதனாலதான் அவரை இந்த ஒரு போர்க்குணமிக்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம். நான் இதுக்குள்ள சிபிஎம்ல ஜாதியெல்லாம் பார்க்கவே முடியாது. சரியா? இஎம்எஸ் நம்பியுதிரி பெரிய ஜாதி. அவர் 2 விஷயம் சொல்றாரு. நான் ஏன் இந்த ஜாதியை விட்டுட்டு வெளியே வரேன்னா, இந்த நம்பியுதிரி ஜாதி நிலத்தையே ஆட்டை போட்டுக்கிறான், பெரிய நிலக்கலாரா இருக்கான், பூரா நான் மக்களுக்கு கொடுத்துறேன்ட்டார். யாரு? இஎம்எஸ். 2வது சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறான். இது 2 எனக்கு என் ஜாதியில் உடன்பாடு இல்லை. அதனால ரெண்டையும் தூக்கி போட்டு தான் நான் சிபிஎம்முக்கு வரேங்கிறார். உலகத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சியை ஜனநாயகப்படுத்தியவர் இஎம்எஸ் தான். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அது வேற விஷயம். கம்யூனிஸ்ட்னால நீங்க புரட்சியாளர்கள் தான் கம்யூனிஸ்ட். மக்கள் பாராளுமன்ற ஜனநாயகம் பன்றி தொழுவுன்னு சொல்லுகிறவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். ஆனா
அதை இந்தியாவில் அது வாய்ப்பே இல்லை. இந்தியாவில் ஆயுத புரட்சிகளாக வாய்ப்பே இல்லை. நம்ம இந்த கூட்டணி விஷயத்துக்கு வந்தோம். இப்போ சிபிஎம் தான் வீரியமாக இருக்கு. சிபிஎம்ல தான் கடுமையான விவாதம் நடக்கும். சிபிஎம்ல தான் இப்போ எங்கே முரண்பாடு வருதுன்னா சாம்சங் பிரச்சனை. ஆமாம், சாம்சங் பிரச்சனையில் பாலகிருஷ்ணன் இருந்திருந்தால் இது வீரியமாக வந்திருக்காதுன்னு அந்த தோழர்கள் முடிவு பண்ணுறான். இப்போ சிபிஎம் தொழிற்சங்கம் தான் அங்கே ஒரு 500 பேர் இருக்காங்க. 500 பேரையும் 1000 பேர் 1500 இருக்கக்கூடிய இந்த சிபிஎம் தொழிற்சங்கம் தாமோ அன்பரசன் அமைச்சர், இண்டஸ்ட்ரியல் அமைச்சர் டிஆர்பி ராஜா 2 பேரும் நிர்வாகத்துக்கு ஆதரவாக ஒரு போண்டா சங்கத்தை உருவாக்கி, போண்டா சங்கம்னா நிர்வாகமே சில பினாமி சங்கங்களை வைத்திருக்கும். அதுக்கு பேர் போண்டா சங்கம். வருவான், டீ காப்பி வடை போண்டா சாப்பிட்டு போயிடுவோம், கையில் போட்டு போயிடுவோம். அதான் நீங்க இந்த போக்குவரத்து கழகம் பேசுன மாதிரி கையெழுத்து போட்டா இப்ப சம்பளமே ஒரு 2000 பேர் வாங்குறான் தமிழ்நாட்டுல. ஆமா அந்த மாதிரி. ஆமா ஆமா அவ பூராமே இன்னைக்கு அதிமுக தொழிற்சங்கம் திமுக தொழிற்சங்கங்குவான், வேலைக்கே போக மாட்டான். அவர்களை பார்த்து பிஎம் பிரான்ச் மேனேஜர் பயந்துக்குவான். ஏன்னா அமைச்சர்களுக்கு இங்க டிரான்ஸ்போர்ட்ல நடக்கிற போஸ்டிங்கு டிரான்ஸ்ஃபருக்கு பணமா வாங்கி கொடுக்குற புரோக்கர். கேட்டால் எல்பிஎஃப்னு தொழிற்சங்கத்தை வச்சுருப்பான், ஏடிஎம்கே தொழிற்சங்கத்தை வச்சுருப்பான். முன்னாடி இந்த கட்சி வந்துதான் ஸ்டாலின் வந்துடுவார், இல்லை ஜெயலலிதா வந்துடும், எடப்பாடி வந்துடும். பிஎம்ஏ ஓரமாக போயிட்டு இருப்பார். அவன் நேரம் எங்கே இருப்பான்? செக்ரட்டரி தான் இருப்பான். நான் பல பேரை பார்த்துருக்கேன். இன்னைக்கு இப்போ செந்தில் பாலாஜியுடைய கண்டக்டர் டிரைவர் ஊழல் எங்கே நடந்ததுன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்கள் தான் புரோக்கரை வாங்கி காசு வாங்கி கொடுத்துருக்கான். இதுதான், இது அப்படியே தள்ளுவான். அப்போ சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து போராடுவான், தொழிற்சங்கத்தில் போராடுவான். போராடக்கூடிய தொழிற்சங்கவாதிகளே சிபிஎம் தான். அப்போ சாம்சங்கில் கடைசி வரைக்கும் போராடியது சிபிஎம் தான். எல்லா கட்சியும் புரோக்கர் ஆகிட்டான், எல்லா கட்சி தொழிற்சங்களும் புரோக்கர் ஆகிட்டான். அப்போ கடைசியாக சொல்ல கடைசி வரைக்கும் போராடுவோம், கடைசி வரை உரிமைகளுக்காக நிற்பான். இதையும் மீறி தாமும் அன்பரசனும் டிஆர்பி ராஜாவும் தேர்தல் வருகிற பொழுது பல பெட்டிகள் யார் கொடுத்துருப்பான்? சாம்சங் நிறுவனம். பணம் கொடுத்து கேட்பான்ல, ஐயோ காசு வாங்கிட்டு போனீங்க 2 பேரும், இப்போ என்ன சிபிஎம் காரங்க கமிஷன்காரன் பிரச்சனை பண்ணா, நீயே பார்த்துக்கியா, நாங்கள் அப்போ நீயே பார்த்துக்க, பொட்டி வாங்கினீங்கள, பல கோடி வாங்கினீங்கள, கட்சி நிதி வேற ஓன் நிதி வேற, எல்லா நிதி பார்த்துக்கங்கிறான். அப்போது இவர் அங்கே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறார். சிபிஎம் உட்பட அனைத்து தொழிற்சங்கங்களும் கையெழுத்து போட்டதாக போலியாக ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. யார்? அந்த சாம்சங் நிறுவனம். அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? தாமோ அன்பரசனும் டிஆர்பி ராஜாவும். அப்போ நேரடியாக முதலமைச்சர் சொல்கிறாரு சண்முகம், ஏங்க உங்கள் அமைச்சர்கள் தான் அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக இருக்கான், இதை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா சிபிஎம் தொழிலாளியை போலீஸ்கார அரசு பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். பாயில் கேட்டு கூட்டம் போட்டதுக்கு கேட்டை தொழிலாளர்களை நிறுத்தி இந்த சாம்சங் நிறுவனம் எப்படி தொழிலாளிகளை வஞ்சிக்குது? அவனுக்கு இஎஸ்ஐ இல்லை, பிஎஃப் இல்லை, அவனுக்கு பணி உயர்வு இல்லை, 12 மணி நேரம் வேலை. இதே வேலை எங்கே தென்கொரியாவில் 3 லட்ச ரூபா சம்பளம், இங்கே 30,000 ரூபா சம்பளம். எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறான். காமித்தாலும் சுரண்டுறது தாண்டா நாங்கள் இங்கே வரோம். கார்பரேட் நிறுவனங்கள் வேட்டைக்காடு தானே தமிழ்நாடு. லேபரு சீப்பு, 100 ஏக்கரா வேணுமா, 99 வருஷம் லீஸுக்கு சிஎம் ஆஃபீஸில் பிஎம் ஆஃபீஸில் இருக்கிற செக்ரட்டரிக்கு என்ன பண்ணுறான், 100 ஏக்கரா கொடுத்துட்றான் 99 வருஷம் லீஸுக்கு. கடைசியாக அவன் 99 வருஷம் நடத்துறது இல்லை, 20 வருஷம் கழிச்சு இந்த 99 வருஷம் லீஸு இடம் பல 1000 கோடி ஆகி அவனை ரியல் பண்ண ஆரம்பிச்சிடறான். எங்கே? அந்த இடத்துல இப்படிலாம் நடக்குது. அப்போ அங்கே தான் கோவப்பட்டார் பே சண்முகம். அதில் தான் ஆரம்பமே, அதில் தான் ஆரம்பமே. இல்லை, திமுக தேர்தல் அறிக்கை 98-99% முடிச்சிட்டீங்கன்றீங்க, உங்கள் கணக்கில் ஏதோ தப்பு இருக்குன்றாரு இன்னைக்கு சொல்கிறாரு. ஓ, கணக்கு தப்பாக இருக்குது, திமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யலை, தேர்தல் அறிக்கை சொன்னது செய்யலைன்னா இந்த 3 வருஷமாவே அவர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் கேள்வி கேட்டுருக்கணுமா இல்லையா? அப்போ அவர் எப்போ தலைவராக வந்தார்? இப்போ தான் வந்தார். தலைவராக வந்த பிறகுதாங்க சொல்ல முடியும். அவரு அந்த பேரன் பாடியில் இருந்தவர் தான். பேரன் பாடியில் இருந்தாலும் அவர் கட்சி கட்டுப்பாடு மீறி அந்த அதிகாரம் தலைவருக்கு தான். சிபிஎம்ல திமுக ஆட்சியில மக்களுக்கு சரியான விஷயங்கள் போய் சேரலன்றத நீங்க ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தணும்ல. அதானா நீ கம்யூனிஸ்ட், அதான நீ பொது உடைமைவாதி. அதுதான் வாதி. சிபிஐ திமுக இணைச்சிட்டாங்க. அதை சிபிஐ அப்படி சொல்லாதீங்க. சரி சரி, வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, இணைச்சி திருப்பி எடுத்துட்டு வந்துட்டாங்க. சார், கம்யூனிஸ்ட்னா ஒரு வீரம் செறிந்த வரலாறு இருக்குது சார். சங்கரையாவை பாருங்கள், நல்லகண்ணை பாருங்கள், எத்தனை பிரிட்டிஷ்காரன் போலீஸ்லையும் அடி வாங்கி
சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் காலத்திலையும் அடி வாங்கி நீங்க சங்கரையா சொன்னீங்க. சங்கரையா அதேதான் முரசொலியில ஒரு செய்தியே வந்திருக்குதான். சங்கரையா இருக்கும் வரை திமுக கம்யூனிஸ்டோடு கூட்டணி வைக்காது அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்காராம். அப்பா எந்த அளவுக்கு அவர் வந்து வீரியமா இருக்காங்க, பெரிய தலைவரா இருந்திருக்கா சார். நீங்க சாதாரண சிபிஎம் கம்யூனிஸ்டுகளே குறைச்சு மதிப்பிட முடியாது. பெரிய தியாகிகள் ஏன் இப்படி ஆயிட்டாங்க? எப்படி ஆயிட்டாங்கன்னா 4 வருஷமா 4 வருஷமா இல்லை, இது 10 வருஷமாவே நடக்குது. என்ன நடந்ததுன்னா, உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் மில் தொழிற்சங்கங்களே கம்யூனிஸ்ட் கட்டுப்பாட்டுல இருக்கும். சரி. திருப்பூர்ல பனியன் தொழிற்சங்கம், ஏன்னா அங்கதான் லேபர் ஏரியா, அங்கதான் சிபிஎம் தான் கட்டுப்பாட்டில் இருக்கும். சென்னை வட சென்னையில் எடுத்திங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் பூராமே கம்யூனிஸ்ட் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஆனால் இது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வருகை அதிகமான பிறகு பிஎம் ஆஃபீஸ்லையும் சிஎம் ஆஃபீஸ்லையும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன டிமாண்ட் தெரியுமா வைக்கிறான்? கம்யூனிஸ்ட் உள்ளே வரக்கூடாது, தொழிற்சங்கங்களே இருக்கக்கூடாதியா, அப்பதான் நான் 1000 கோடி எடுத்துட்டு ஊருக்கு வருவேன். அவன் போடுற புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லயும் சிஎம் ஆபீஸ் என்ன ஒப்பந்தம்? கம்யூனிஸ்டில் தொழிற்சங்கமே இருக்கக்கூடாது. எங்க கேள்வி கேட்டக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, சேப்பு கொடியே இருக்கக்கூடாது, மருந்து கூட சேப்பு கொடி இருக்கக்கூடாது, மருந்து கூட கருப்பு சேப்பு கொடி இருக்கலாம், அதிமுக கொடி இருக்கலாம், காங்கிரஸ் கொடி இருக்கலாம், பிஜேபி தொழிற்சங்கமே கிடையாது. தொழிலாளி இருக்கிற சங்கம் யாருடைய சிஸ்டம்? பிஜேபி சிஸ்டம். நான் தொழிற்சங்கவாதியா இருந்தவன். 93ல் திருப்பூர் பனியன் தொழிலாளிகளுக்காக அரசு தரப்பு பேச்சுவார்த்தைக்கு பல கட்டத்துக்கு போனவன். 93 பேச்சுவார்த்தை, சுப்ராயம், கோயிசாமி, 10 சங்கங்களோட நானும் கலந்துக்கிட்டேன். திருப்பூர் ரெக்கார்டு போய் பார்த்துங்க. அப்போ சிபிஎம் சிபிஐ என்ன பண்ணுவான்? திருப்பூரை சொல்கிறேன், முதலாளிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் கடைசியில் கொண்டு வந்து நிறுத்துவான். கடைசியில் கொண்டு வந்து நிறுத்துவான். நான் வருஷம் இப்படி தான் முதலாளி முதல்ல என்ன சொல்றானோ அதை கம்யூனிஸ்ட் இழுத்து கொண்டு வந்து எங்க நிறுத்துவான்? கடைசியில் நிறுத்துவான். இப்ப திருப்பூர்ல சிபிஐயும் இல்லை, சிபிஎம்மும் இல்லை. வந்த வட இந்திய தொழிலாளி பூரா எந்த கட்சியிலும் இல்லை. திமுக ஆட்சியில திமுகவோடவே அவங்க நெருக்கமாயிட்டாங்க. இதுதான், இது எதையுமே கேள்வி கேட்கல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக கூட்டணி 234 சீட்டு, 2 வந்து நியமன எம்எல்ஏ, 232 232ல நான் சுருக்கமா சொல்லிடுறேன். திமுக 177ல நின்னுச்சு, காங்கிரஸ் 25, விசிக 6, மதிமுக 6, சிபிஐ 6, சிபிஎம் 6, காதர் மைதீன் 3, மனிதநேய மக்கள் கட்சி 2, வேல்முருகன் 1, அதிகமான 1, கொங்கு மக்கள் கட்சி 1, 231 சீட்டு. இவர் நம்ம பொன்குமார் 232 முடிஞ்சு போச்சு. 75 சீட்டு அதிமுக கூட்டணி. எவ்வளவு? 75 சீட்டு இப்ப அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு, வெற்றி பெற்றது. இப்போ திமுக 157 சீட்டு கூட்டணியோட சேர்த்து, அதாவது 21ல வெற்றி பெற்றது. 21ல வெற்றி பெற்றது. இப்போ எங்களுக்கு 6 10 12 வேணும். யார் கேக்குறது? சிபிஎம் 6 வேணும், 6 10 12 வேணும். 12 வேணும், டபுள் டிஜிட் கேக்குது. ஆமா. விசிக்கு என்ன கேக்குது? எங்களுக்கு 6 10 12 வேணும். அவங்களும் 12. ஆமா. வேலுமுருகன் அண்ணன் என்ன கேக்குறாரு? சீமா கட்சியில இருந்து பல பேர் என் கட்சியில வந்து சேர்ந்துட்டான். நான் இப்போ ராமதாஸுக்கு பின்னாடி என் கட்சி தான் அடுத்து பிரதான பாமக, அவ்வளவு பேர் இங்க வந்துருவான். சரி, அப்போ பாமகவும் நான் தான், நாம் தமிழர் நான் தான். இப்போ எனக்கு 3 கம்மியா நான் பேசவே முடியாது. 3 சீட்டு வேல்முருகன் மட்டும் நிப்பாரு. இப்ப 3 சீட்டு வேணும்ன்றாரு. ஆமா. அப்போ இப்படி எல்லாருமே டிமாண்டு. இவர் என்ன கேட்கிறாரு? காதர் மைதனை, எனக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், எனக்கு கொஞ்சம் ஏதாவது பார்த்து மீட்டருக்கு மேலே போட்டு கொடுங்கிறாரு. மதிமுக யாங்க வளர்ந்துட்டோம், எம்பி எல்லாம் ஆயிட்டோம் திருச்சியில. அப்போ எங்களுக்கு 6 10 குறைஞ்சி போச்சு 10 வேணும். அவங்க கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க. கமலஹாசனுக்கு தக்லைப்பு கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ஏயா கொடுக்கல? அவர் லீப் பிளாக் பண்ணுவாரு பார்லிமெண்ட்ல போய். ஏயா நான் எத்தனை காலம் பார்லிமெண்ட் ஏரிய, எத்தனை புலிக்காடு, வன்னிக்காடு, வவுனியா காடெல்லாம் போனவனுக்கு சீட்டு இல்லை, லிப் லாக் தக்லைப்புக்கு மட்டும் சீடு. ஏண்டா கதை என்னன்னா, திரிஷாவை 2 பேர் லவ் பண்றான், ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான். என்னடா கதை? நானும் கமலஹாசன் ஒன்னா இப்படி அவரு நான் முடியாதுங்கிறாரு. ஆக மொத்தம் காங்கிரஸ் 25, எனக்கு 50 கொடு, ஆட்சியில பங்கு வேணும். அதே போல இப்படி எல்லாருமே டபுள் டிஜிட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 232 பத்தாது, 464 ஆக்கணும். அதை தொகுதியே அவ்வளவுதான் சார் இருக்கு. இப்போ இது ஆந்திரா கடை வாங்குறதா, இல்லை கேரளாவில் கடை வாங்குறதா,
கர்நாடகாவில் கடன் வாங்கதான் தெரியல. ஆக மொத்தம் பஞ்சாயத்து ஓடி இல்லைங்க இருங்க, பஞ்சாயத்து ஓடி கடைசியில் கொடுக்கறத கொடுங்க, வேற வழி இல்லை, பொட்டியை மட்டும் கொஞ்சம் பணமாக கவனிச்சிருங்க. இப்படி ஆயிடுச்சியா கம்யூனிஸ்ட். ஆக்சுவலாக வந்து சீட்டு அதிகம் கேட்குறாங்க. இது 2019 இந்த கூட்டணி அப்படியே இன்டாக்டா இருக்கு. அந்த வார்த்தை பாருங்க, இன்டாக்டா இருக்கு. அப்படின்னும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சமாளிச்சிடுறாராமே, கூப்பிட்டு உட்கார வச்சு அன்பா கையை பிடித்து பேசிட்டாவே கொஞ்சம் எல்லாரும் நெருங்கிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அப்படியா? உண்மைதான். ஏன்னா இதெல்லாமே ஒரு அரசியலை தவிர அங்க சீட்டே இல்ல. சட்டியில் இருந்தா தானே அகப்பையில வரும். சட்டியிலே இல்ல, அப்புறம் அகப்பையில வரும். இருந்தாலும் இப்ப விசிகா வந்து ஒரு பெரிய பேரணி எல்லாம் நடத்திருக்காங்க. இன்னொன்னு நாங்க கட்சி நல்லா வளர்ந்துருக்கோம் அப்படின்னும் போது கூட தலைவரை நான் எத்தனை வருஷமா சீட்டு கட்டுங்கிற தலைவரை, பார் தலைவரை அப்படின்னு எல்லாம் போய் நிப்பாங்கல்லாங்க. எல்லாம் கேட்டாலும் அதே ஆறு தான். ஏன்னா இவங்களுக்கு 6 9 ஆக்குனீங்கன்னா சிபிஎம்முக்கு 9 ஆக்கணும், ஆமா, சிபிஐக்கு 9 ஆக்கணும், மதிமுக 9 ஆக்கணும். என்ன வேல்முருகன் 3 அது கம்மி முடியவே முடியாது. இப்ப ராமதாஸ் அன்புமணிலாம் ஒண்ணுமே இல்லை, நான் தான் அப்படின்ற. அன்புமணிலாம் ஒன்றும் இல்லை. நான் அரசியல் பண்ணும்போது அன்புமணி அப்பதான் லா காலேஜ் போயிட்டு இருந்தார், பையன் மஞ்ச பையில போட்டு. அதனால நான் எத்தனை வருஷம் அரசியல் பண்றேன். ராமதாஸுடைய போர்ப்படை தளபதி. நான் வந்து வன்னிக்காட்டுல இருந்து வந்திருக்கேன். அது வவுனியா, இது முந்திரி காட்டு வந்திருக்கேன். அதனால அரசியல் யாருக்கு அனுபவம் பாத்துக்கலாமா? இந்த நிலைமை அவருக்கு. அப்ப இல்ல இவங்க கேக்குற கணக்கெல்லாம் பார்த்தா சீட்டு இங்கே வெளியே போகுது. அது அங்க இல்ல, சட்டியிலே இல்ல. இல்ல சார், கடந்த முறை 174 சீட்டுன்னு நினைக்கிறேன். 177ன்னு சொல்லிட்டீங்க நீங்க. 74 174ல இந்த முறை ஒரு 10 சீட்டு இவங்களுக்கு எல்லாம் இப்படி பிரிச்சு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது வந்துச்சுன்னா ஒரு 10 நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னா கூட அந்த 10 பேர் இல்ல. நீங்க இல்ல சார், கேட்கறது அவங்க உரிமை சார், கொடுக்கறது நான் என்ன சொல்றேன், 174 சீட்டு முன்ன முறை திமுக நின்னாங்க சார். இந்த முறை 164 நின்றுக்கலாம்பா, 10 பேர் நம்ம ஆளுங்க நிக்க தேவையில்லப்பா, அவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுப்போம்பா, அப்பதான் ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா கூட அவங்க கட்சிக்காரன் எல்லாருமே வந்து எனக்கு சீட்டு இருக்கணும்ல, அதுல ஒரு 10 எம்எல்ஏ தியாகம் பண்ணணும். கரெக்டா? அதுல 4 பேர் முரண்டு பிடிப்பாங்க, நிறைய சிக்கல்லாம் இருக்கு, நிறைய ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது. எப்படி சமாளிக்க போறாங்க? என்ன அதாவது இப்போ திமுக மீண்டும் ஆட்சிக்கு எப்படியாவது கொண்டு வர வேண்டிய தேவை இந்த கூட்டணிக்கு இருக்கு. இந்த கூட்டணியில் யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. எங்க பிஜேபி கூட்டணிக்கு, அமித்ஷா கூட்டணிக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு அமித்ஷா தான் வில்ல. அத்தனை பேருக்குமே கருப்பொருள் யாரு? தூங்கும் போதும் முழிக்கும் போதும் அமித்ஷா தான். இப்ப அமித்ஷாவை பேசுனா தான் இந்த கூட்டணி உறுதியா இருக்கும். அதனால 6 கொடுத்தாலும் சரி, 5 கொடுத்தாலும் சரி, இந்த கூட்டணி தான். 6 கொடுத்தாலும் சரி, 6 8 6 வாய்ப்பு இல்லை. 6 கிடைச்சாலே பெரிய விஷயம். 6 கிடைச்சால, ஏன்னா திமுக 174ல நின்னா தான் 122 இருக்கு இல்லையா? 50 சீட்டு காணாம போச்சு. இந்த 50 சீட்டு இப்போ வெறும் அதிமுக கூட்டணி 75 சீட்டு தான் இருக்கு. 75 எவ்வளவு வரணும்? 150 வரணும். இப்ப அதுக்கு அவங்களுக்கு திமுகவுக்குமான யுத்தம் பெருசா ஓடிட்டு இருக்கு. இந்த யுத்தத்துல திமுக 174 நின்னா தான் ஒரு 50 சீட்டு போனாலுமே ஒரு 122 சீட்டு வரும். இதுல தன்னை திமுக என்ன நினைக்குதுன்னா விஷன் 200ன்னு யாருக்குமே சீட்டு நானே நிக்க போறேன். இது வந்து 2016 ஜெயலலிதா ஃபார்முலா. ஜெயலலிதா சொல்லி யாருக்குமே சீட்டு கொடுக்கல, சோலா நின்னுச்சு. எல்லாரும் வாங்க எங்க சின்னத்துல நில்லுங்க, அப்படிதான். அப்படி நின்னுதான் அந்த அம்மா 1.5% ஜெயிச்சது. 2014 அந்த அம்மாவோட வெற்றி எவ்வளவு? மக்கள் நல கூட்டணி ஒரு டம்மி கூட்டணி உருவாக்கி எல்லாத்தையும் அந்த பக்கம் தள்ளி விட்டுருச்சு. இந்த டாக்டிக்ஸ் இப்ப பண்றதுக்கு பாவம் நம்ம ஐயா முதல்வர் அமைச்சர் ஸ்டாலின் படாத பாடுபடுறாரு. இப்ப அவருக்கு என்னன்னா, நேற்று ஒரு செய்தி, வேலூர்ல துரைமுருகன் பையன் ஒரு கோஷ்டி, நந்தகுமார் ஒரு கோஷ்டி, ஏவா வேலூருக்கு எது ஆத்து மண்ணை திருடுறதில்ல. 3 பேரையும் ஏன்னா ஒரே வேலூரே கை விட்டு போய் நிலைமையாகி போய் 3 பேரையும் உட்காந்து பேசி தலை மண்டை பெருசாகி ப்ரெஷர் ஏறி மாத்திரை சாப்பிட்டு மொத்தம் 3ஆ பிரிச்சுக்க போ. வேலூர் மாவட்டம், நீ அந்த பக்கம் செகந்தராபாத் உனக்கு, ஹைதராபாத் உனக்கு, அள்ளிட்டு மண் அள்ளி போங்க, மண்ணா போங்கடா, பாலாத்து மண் அள்ளிட்டு பண்ணா போங்கடான்னு வந்துட்டாரு. இப்போ அவருக்கு பல பிரச்சனை. டவுசர் பாய்ஸ்ல இருந்து தன்னுடைய மகனை மீட் எடுக்க முடியல. மகனை மீட் எடுக்க முடியாம டவுசர் பாய்ஸ் கண்ட்ரோல்ல இருக்காரு. இல்ல நேத்துக்கு கோர்ட் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுல நீங்க எப்படி நீங்க உள்ள போலாம், ஆள் இல்லைன்னா வந்துட வேண்டியதானே, நீங்க வந்து நீங்க சம்மன் தானே கொடுக்கணும், எதுக்கு உள்ள போனீங்க, அவர்கிட்ட இருந்து எடுத்ததெல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களே கோர்ட். அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கு. அதாவது இப்போ சிவசங்கர்னு
ஒரு IRS அதிகாரி, ரொம்ப சீனியர். அவரு இந்த கும்பலுக்கு நேர கமிஷனர் வரைக்கும் பேசக்கூடிய நபர். எங்க கமிஷனர் வரைக்கும் பேசக்கூடிய நபர். இவங்களுக்கு இப்போ ஆலோசகர் யார்? இந்த டவுசர் பாய்ஸுக்கு. டவுசர் பாய்ஸ் பூரா விட்டா திமுக ஆட்சி அவங்க கட்டுது, அவங்க கொடுத்துருவான் போடுது. யாரு? இந்த டவுசர் பாய்ஸ் 22 பேர். எங்க இருக்காங்க சார் எல்லாம்? எங்க இருக்காங்க எல்லாம்? எல்லாம் அந்த முனிசிபாலிட்டி முக்கில் நின்றுட்டு இருக்காங்க. ஏன் சார் எல்லாமே லண்டன், துபாய், சிங்கப்பூர், நியூயார்க்னு போயிட்டு இருக்காங்க. நம்ம பிரேக் பிடிக்காத பைக்கு எங்க சார் இருக்காங்க? போய் பார்த்துட்டா என்னங்க நீங்க சோமா செட்டு பக்கம் போங்க. சோமர் செட்டு இல்லைன்னா 170 போற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போங்க. செக்யூரிட்டியே விடமாட்டான் உள்ள. செக்யூரிட்டிக்கு பல லட்சம் சம்பளம். செக்யூரிட்டிக்கு அந்த ஃபிளாட் 50 கோடி ரூபாய் இருந்தால் தான் அங்கே உள்ள ஒரு ஃபிளாட் 3000 ஸ்கொயர் ஃபீட். எவ்வளவு? 3000 ஸ்கொயர் ஃபீட்டு. லேண்ட் குரூசர் இருந்தால் அந்த ஏரியா எம்பாசி நகர் மெயின் ரோட் வழியாக போகலாம். லேண்ட் குரூசர் 5 கோடி ரூபாய் கார் இருந்தால் நீங்கள் அந்த பக்கம் போகலாம். பிரேக் பிடிக்காத பைக்கில் போனால் உள்ள விட மாட்டானுங்க. அப்போ இந்த டவுசர் பாய்ஸ் கட்டுப்பாட்டில் சின்ன ஒரு மீட்டு எடுப்பதற்கு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதாக இருக்குது. அதனால தான் துர்காமா என்ன பண்ணாங்க, பேரன் எங்க டவுசர் பாய்ஸில் மாட்டிக்கூடாது, அதனால நேராக கொண்டு எங்கே உட்கார வச்சுட்டாங்க? கலைஞர் டிவியில் உட்கார வச்சுட்டாங்க. இன்ப நிதியை கலைஞர் டிவியினுடைய எல்லா ஃபைனான்ஸ் பொறுப்புலேருந்து ஆல் அட்மின் பூரா யாரு? இன்ப நிதியை கொண்டு தான் உட்கார வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, எப்படியாவது இந்த திமுகவை, கருணாநிதி விட்டுட்டு போன அந்த திமுகவை எப்படியாவது காப்பாற்றணும். கம்யூனிஸ்ட் பக்கம் இடிக்கிறாங்க, விசிகா ஒரு பக்கம், வேல்முருகன் அப்பப்போ கோவிச்சுட்டு போயிடுறாரு, யாரையுமே கட்டுப்படுத்த முடியல. ஆனா காங்கிரஸ் ரொம்ப ஜாலியா இருக்காங்க சார். ஏன்னா செல்வ பெருந்தைக்கு வண்டலூர் பக்கம் நிறைய குவாரி ஓடுது. அவருக்கு என்ன கவலை? அவர் கேட்குறாங்க, நிருபர் கேட்குறான், ஐயா நீங்கள் சீட் அதிகமாக கேட்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இது எப்படி 234 சீட் கேட்போம். ஆமா ஆமா, நம்ம அண்ணன் திரும்ப என்ன கேட்குறாரு, எங்களுக்கு முதலமைச்சர்லாம் கவனம் இல்லையா, எங்களுக்கு பிரதமர் நாற்காலி தான். எப்படிப்பா? இல்ல சார், திமுக பெரிய பாதுகாப்பு சார். துணை முதலமைச்சர் எல்லாரும் ஆசையை காட்டுறதா சொல்றாங்க. நான் எதுக்கு துணை முதலமைச்சர் எல்லாம் ஆகணும்? பிரதமர் தான். அம்பேத்கர் கனவே பிரதமர். ஆமா ஆமா, அதனால திமுக நாங்கள் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். காமினி திருச்சி கமிஷனர் 5:30 மணிக்கு பேரணி ஆரம்பிக்கணும், 7:30 மணிக்கு முடிச்சிடணும். யாரு? திருச்சி கமிஷனர் காமினி அம்மா. சிறுத்தை போட்டு சூட்டை போட்டுட்டு காமினி கிட்ட, காமினியுடைய பாஸு மெட்ராஸில் இருக்கிற உயர் அதிகாரிகள்கிட்ட, ஐஜி இன்ட்டுக்கிட்ட, ஹோம் டிபார்ட்மெண்ட்ல, அப்போ சரின்ட்டாங்க. அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி. காமினி அம்மாட்ட 10 மணிக்கு தான்ப்பா முடிப்போம். இந்த டிமாண்டை சொல்ல முடியலையேன்னு வேதனையா வருத்தமா இருக்கு. ஏன்னா காமினி கமிஷனருக்கு உத்தரவு எங்கிருந்து வந்திருக்கு? சென்னையிலிருந்து வந்திருக்கு. சரி, அப்போ சிறுத்தைகளை ஏன் நீங்க அடக்குறீங்க? சிறுத்தைகளை வளர விட்டுறக்கூடாது, சிறுத்தைகள் வளர்ந்துடக்கூடாது. இத திமுகவினுடைய எண்ணமா இருக்கு. ஆனா இவ்வளவு தாங்கிக்கிட்டு ஏன் சார் பயணிக்கணும்? இல்ல, அது என்ன காரணம்னா, வெறும் பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி பூச்சாண்டி இல்லைங்க. இப்ப நான் ஸ்டாலினையும் ரொம்ப கவலைப்படுறேன், அவரையும் கவலைப்படுறேன், அண்ணன் திருமாவையும் கவலைப்படுறேன். ஏன்னா ஸ்டாலினுடைய நிலைமை என்னவோ அதே நிலைமை தான் நம்ம அண்ணன் திருமா நிலைமை. ஏன்னா என்ன நிலைமைனா, இப்ப அங்க 5 அதிகார மையம் இருக்கு, 4 எம்எல்ஏ, ஒரு எம்பி. யார் அதிகமா திமுகவுக்கு ஆதரவா இருப்பதை போல காண்பித்துக் கொள்ளுவதுங்கிற சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆதரவுன்னு டீசெண்டா சொல்றீங்க. ஆமா ஆமா. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவரு நீங்க இலங்கையில தான் சொல்லுவான், ஒரு அறிவாளியை நிறைய முட்டாள் சேர்ந்து முட்டாள் ஆகிட்டாங்க. யார? உமா மகேஸ்வரன். பிரபாகரனுக்கு ஒரு பெரிய ஆங்கில அறிவோ அரசியல் அறிவோ இல்லாத அவரை பெரிய அறிவாளியா மாத்திட்டான். நிறைய அறிவாளி சேர்ந்துருவாங்க. அது இலங்கைக்காரன் சொல்லித்தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பிரபாகரனை விட ஒரு பெரிய மேதகு, நீங்க 40 ஆண்டு காலம் யுத்தம் நடத்திய வரலாறு அவருக்கு மட்டுமே சொந்தமானது. பெரிய அறிவாளியாக இருந்த, சர்வேயராக இருந்து, பிஎல்ஓல பயிற்சி பெற்று உலக நாடுகள் இருக்கிற தலைவர்களோட தொடர்பு இருந்த உமா மகேஸ்வரன் காணாமையே போயிட்டார். இப்ப அதே நிலைமை தான். திமுகவிலிருந்து நீங்க 1% கூட ஆளூர் ஷானவாஸ் ஆகட்டும், சிந்தனை செல்வன் ஆகட்டும், எஸ் பாலாஜி ஆகட்டும், வேற 4 எம்எல்ஏ, பனையூர் பாபு, இப்படி 4 எம்எல்ஏ, ஒரு எம்பி, யாருமே
திமுக கூட்டணியோடு இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு அதிகாரம். ஆனா காமினி அம்மா 5.5 to 7 காலி பண்ணியிருந்தது. அப்ப எது யாருக்கு அதிகாரம்? எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, நம்ம அந்த கட்சி நம்ம கட்சி, அது ஒடுக்கப்பட்ட ஒரு இயக்கம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர். அவர் சொன்னார், நெஞ்ச நிமித்திட்டு போறாயா சிறுத்தை. உண்மைதான், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எங்க போய் சேரணும் அங்க போய் சேரலையே. ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இன்னும் அரசியல் முழுமையாக போய் சேரல. அதிமுக திமுகவினுடைய இப்படி 500 ரூபா நோட்டை காத்தான் மக்கள் ஓட்டு போட்டுருவான். நீங்க லாரியை கொண்டு போய் முதலியார் குடியிருப்பில் எவனும் நிறுத்துறது இல்லை, செட்டியார் குடியிருப்பில் எவனும் நிறுத்துறது இல்லை, நாடார் குடியிருப்பில் எவனும் நிறுத்துறது இல்லை. எங்க கொண்டு நிறுத்துறான்? அதிமுக திமுக ஆள் வேணும்னு 500 ரூபா கட்டும், குவார்டரும், தண்ணி பாக்கெட்டும், காக்கா பிரியோட எங்க கொண்டு நிறுத்துறான்? ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழுகிற அங்கதான் கொண்டு நிறுத்துறான். அவர்கள் தான் 500 ரூபாய்க்கு வெட்ட வெயில்ல நீர் செத்து வத்தி போய் மயங்கி விழுந்து சாகிற நடுக்காட்டில் போட்டு வச்சிருப்பான். ஹெலிகாப்டர் வந்து ஜெயலலிதா இறங்கும். அந்த கூட்டத்துக்கு யாரு போறா? ஒடுக்கப்பட்ட மக்கள் தாங்க போறான். அப்ப அங்க அரசியல் போயிருக்கணுமா இல்லையா? இல்ல சார், அதை சரிப்படுத்தி அது சரியான ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னா திரும்ப அவர்கள் தான் செய்யணும். அவதானே அந்த மக்களின் ஒரு நம்பிக்கை அவர் தானே இருக்காரு, அவர்தானே அதை செய்யணும். இல்லங்க, அதுதான் அந்த மக்கள்கிட்ட இன்னும் முழுமையா அரசியல் போனா 2 திராவிட இயக்கங்களும் முழுமை பெற்றுவிடும், முற்று பெற்றுரும். அப்ப திராவிட இயக்க சாதி சனாதனத்தை தூக்கி நிறுத்துறான், அதை இன்னும் பாதுகாப்பாக வச்சிருக்கான். அப்ப அதை உடைக்கணும்னா திராவிட இயக்கத்தை தானே உடைக்கணும். பாஜக நமக்கு நேர தெரிகிற எதிரி. இந்த திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதி ஆதிக்கம் என்பது, நீங்க மதுரையில் 8000 பேர் வந்து புதுக்குழுவுக்கு சோறு போடுறாரு யார்? மூர்த்தி. நீங்க அங்க பாத்திரங்கள் வருது, சமைக்கிறது, அடுப்பு தள்ளுறது, காய்கறி வெட்டுறதெல்லாம் எந்த மேல் ஜாதி மக்களும் வரமாட்டோம். யார் வருவா? கூலி வேலைக்கு யார் போறா? ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் போறான். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களை வச்சு அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு எங்கிருந்து இம்போர்ட் பண்றாரு? கேரளாவில இருந்து சேட்சிகள் 500 பேர் 1000 பேர் வர்றாங்க. எங்க? மதுரை மாநாட்டுக்கு பொதுக்குழுல கலந்துக்கிறக்காக வரல, பொதுக்குழு 8000 பேர் சாப்பிடறான்ல, சர்வீஸ் பண்ண. இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கல. ஏன் இவன் தலித்து? இந்த தலித்தை சாப்பிட மாட்டாங்களா? எனக்கு தெரியல சார், மூர்த்திட்டு தான் கேட்கணும், திமுக காரன் தான் கேட்கணும். ஏன் இங்க பெண்களே இல்லையான்னு கேட்கிறேன். கேரளாவிலிருந்து நீங்க 500 1000 பெண்களை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு சார்? இது எல்லாமே திருமாவளவனுக்கு தெரியணும், கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியணும், செல்வ பெருந்தகைக்கு தெரியணும், எங்க அண்ணன் வேல்முருகனுக்கு தெரியணும், வைகோ அவர்களுக்கு தெரியணும். ஆமாவா? தெரியணுமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் சார் கேள்வி கேட்கல? எல்லாருக்குமான தமிழர்களுக்கான பிரதிநிதிகள் இவருதான். அது நீங்க இருக்கிற ஓட்டு போடுகிற 6.5 கோடி தமிழர்கள் நம்புகிற எதிர்கட்சி இவங்க தான். ஆமா, வேல்முருகன் ஒரு எதிர்கட்சி, வைகோ ஒரு எதிர்கட்சி, திருமா ஒரு எதிர்கட்சி, சிபிஐ சிபிஎம் ஒரு எதிர்கட்சி. இவர்கள் தான் எதிர்கட்சி. எங்க சார் எதிர்கட்சி? அவங்க செயல்படவே இல்லை. அதுதான் வேதனையா இருக்கு. கேள்வி கேட்க வேண்டியவங்க இவங்க தான் சார். இவங்க கேட்டிருக்கணும், எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கணும். ஆமா தானே? செயல்பட்டாங்களா? இப்போ சிபிஎம் சண்முகம் என்ன கேட்கிறாரு? புல்டோசர் பூரா காசா கிராண்டுக்கு ஆதரவா, பாசியம் கன்ஸ்டியூஷனுக்கு ஆதரவா, அப்பாசாமிக்கு ஆதரவா போகுது. அடையாறுல காசா கிராண்டு அடையாறு ஆத்தமடைக்கு பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்கான், அங்கே ஏன் போக மாட்டேங்குதுன்னு கேட்குறாரு. மாதா இன்ஜினியரிங் காலேஜ் கூவத்தையே மடக்கி கட்டி வச்சிருக்கான், அங்கே ஏன் போக மாட்டேங்குது. ஏசி சண்முகம் மதுரை வயலில் முழுக்க எது கூவத்துக்கு மேலே தான் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அங்கே ஏன் போக மாட்டேங்குதுன்னு கேட்குறாரு. ஒரு முறை ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்த பொழுது வெள்ளம் வந்து இல்லை 15 2000 மாணவர்கள் நைட்டு வந்துட்டு அடிச்சுட்டு போயிருக்கு. 4வது மடியில் போய் கத்துனானுங்க. அரசு போய் ஏசி சண்முகம் ஆலையாக காணோம். ஏசி சண்முகம் மகன் ஒருத்தர் பொம்மையாக இருப்பார், கோட்டு சூட்டு டைலாம் கட்டிகிட்டு இருப்பார். ஏசி சண்முகத்துக்கு பிறகு அந்த வழி கார் டிரைவரை எழுதி வாங்கிட்டு போயிடுவான். கார் டிரைவரை 1000 கோடி எதுக்குங்க அப்படி கொள்ள? காரணம், நீங்கள் இப்போ ஜெகன்மூர்த்தியுடைய அங்கே காலேஜில் படித்தார். ஜெகன்மூர்த்தியுடைய பையனுடைய கார் எங்கே நிற்கும்? ஏசி சண்முகனுடைய மகன் அருண்குமார் நிறுத்துவார்ல அந்த போர்ட்டிக்கோ, அங்கே தான் நிற்கும். கல்லூரி நிறுவனர் ஏசி சண்முகத்துடைய மகன் அருண்குமார் கார் எங்கே நிற்கும்? பின்னாடி நிற்கும். அந்த காரை எடுயான்னு சொல்றது கூட அதிகாரம் இல்லாத ஆட்கள் தான், வீரம் இல்லாத ஆட்கள் தான் 1 லட்சம் கோடி வச்சிருக்கான். எங்க? ஆத்துக்குள்ள கல்லூரி கட்டி. அப்போ இதையெல்லாம் சண்முகம் கேட்குறாரு. ஏன்? அப்போ இந்த குரல் 5 குரலாக இருந்து எப்படி இருக்கும்? வைகோ கேட்கணும்,
முத்தரசன் கேட்கணும், திருமாவளவன் கேட்கணும். வேல்முருகன் அப்பப்போ சண்டை பிடிக்கிறாரு. சண்டை பிடிச்சி வெளியே சுயமரியாதையா சீட்டு வேணாம் ரிசைன் பண்ணுற ஆளை போட்டு போயா. 90,000 ஏக்கராவை நீலகிரியில் வட இந்திய கம்பெனி பட்டா போடுறான். முதலமைச்சர் அலுவலகம் அதுக்கு உடந்தையா இருக்குன்னு கத்துறாரு. இந்த கத்து யாருமே கத்தலை, இந்த சத்தம். ஆனா இதை ரெண்டாவது என்ன கேட்கிறாரு வேல்முருகன், இந்த சட்டசபையில உலகத்தமிழர் பூரா கேட்கிறான், பொது வாக்கெடுப்பு இல்ல பார்லிமெண்ட்ல இது ஒரு இனப்படுகொலைன்னு தீர்மானம் கொண்டாங்கிறான் சொல்றாரு அவரு. ஆனா முதலமைச்சர் நீ எல்லாரும் பேசாம கிடக்குறாங்க, எல்லாரும் கரிகாலனை மட்டும் பாக்குறாங்க, நீ மட்டும் ஏயா பிரச்சனை பண்ற? டெல்லியில தீர்மானம் கொண்டு வந்தா, இனப்படுகொலைன்னு தீர்மானம் கொண்டு வந்தா, டெல்லியை மீறி நான் கொண்டு வந்தா 5 லட்சம் கோடி அபராதம் போட்டுருவான். ஜி ஸ்கொயரே இல்லாமல் போயிடும். ஜி ஸ்கொயரை இல்லாமல் போயிடும். நீ ஜி ஸ்கொயர் ஒழிக்கிற முடிவு பண்ணிட்டியா? இந்த சண்டை பனி போரா நடக்குது வேல்முருகனுக்கும் முதலமைச்சருக்கும். இதை வைகோ கேட்கணும். வைகோ ரொம்ப எனக்கு ரொம்ப வேதனையான விஷயம், வைகோவை பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கணும். இவர் தக்கலைப்பு பார்லிமெண்ட்டுக்கு போனது எனக்கு உடன்பாடே இல்லைங்க. கமலஹாசன் ஆமா, தக்கலைப்பு அவர் பிரச்சார பேரங்கி இல்ல. அவர் என்ன அதையும் சொல்லிடுறார். என்னன்னா விஜய் எங்க நிக்கிறாரோ அங்க கமலை நிறுத்தி வைப்பதற்காக அவரை தயார் பண்றாங்க. விஜய் எங்க நிக்கிறாரோ அங்க திமுகவுடைய பிளான். விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில கமலை நிறுத்துறாங்க. கமல பிரச்சாரம் யார் ஐடியா? எல்லாம் டவுசர் பாய்ஸ் தலைவர், டவுசர் பாய்ஸுடைய பெரிய தலைவர் எல்லாம் தான். ஆனா நீங்க நல்லா கேட்டுங்க, தேர்தல் வருகிற பொழுது எங்க இருப்பார்? நியூயார்க்ல இருப்பார். பப்புல யாரு? டக் லைஃப். என்ன எலெக்ஷன் முடிஞ்சே வந்துடுறேன், நான் அவங்க கூட போய் சண்டை பிடிக்கிறேன். நான் எம்பி ஆகணும்னு ஆசை, டெல்லியை சுற்றி பார்க்கணும், பார்லிமெண்ட்டில் பார்க்கணும். நான் பேசுறது சபாநாயகருக்கு புரியாது, துணை சபாநாயகருக்கு புரியாது, எனக்கே புரியாது. நான் எம்பி. அப்படியே நான் நியூயார்க் எலெக்ஷன் முடிஞ்சு போன எலெக்ஷன் அப்படி தான் அவர் போயிட்டார் தெரியுமில்ல. இல்ல கோயம்புத்தூர்ல டஃப் ஃபைட் கொடுத்தாரு. டஃப் ஃபைட் கொடுத்தாரு. அதுக்கு முந்தி நாடாளுமன்ற தேர்தலில் ஆளே இல்லை. சட்டமன்ற தேர்தல் ஆளே இல்லை. இல்ல நிறைய பேருக்கு சீட்டெல்லாம் 40 சீட்டு சரத்து. இல்ல அதுக்கு முந்தி நாடாளுமன்ற தேர்தல் இல்ல. அப்ப நியூயார்க் போயிட்டாரு. இப்ப இந்த 26 தேர்தல் அறிவிச்சோன்னையும் நீங்க ஜனவரி மாசம் போயிட்டு தேர்தல் முடிஞ்சு எடப்பாடி சிஎம் ஆகும்போது வந்து இறங்கிடுவார். ஏன்னு கேட்டா எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்தது. எங்க கிட்னிலேக்கு வரும். கிட்னில ஆர்த்ததாயே பண்ணுவாங்க, அங்க நான் அதுக்கு தான் போனேன். ஏன்னா இவர் பேசுறது டாக்டருக்கும் புரியாது, சபாநாயகருக்கும் புரியாது. இதனால திமுகவுடைய கணக்கு தப்பா போகுது. வைகோ இருந்தாலாவது நாடாளுமன்றத்துல அவர் 100 ஆண்டு வாழணும். வைகோ பல முரண்பட்டதை நமக்கு அவரோடு இருக்கு. இருந்தாலுமே அவரு நாடாளுமன்றத்தில் அவரை கமிட் பண்ணிட்டாங்க சார். கமலஹாசன் என்னங்க கமிட்மெண்ட் சார்? அவர் பிரச்சாரம் பண்ணாரு, அப்ப சீட்டும் கொடுக்கல அவங்க 24ல. அதாவதுங்க காலாவதியான கட்சியை சேர்ந்தவர் தான் கமலஹாசன். சினிமா தக்கலைப்பே ஓடல. கர்நாடக பக்கம் போனாருன்னா கூதுறத இதுல கூர்க்கில் தள்ளி விட்டுருவானுங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. 70 வயசு 72 வயசுல என்ன அரசியல் பண்ண முடியும்? ஆனா 72 வயசு ஆனாலும் சிங்கம் தான். மாடு இழைத்தாலும் என்ன இழைக்காது, கொம்பு இழைக்காது. வைகோ பார்லிமெண்ட் இருக்கணும். நீங்க எனக்கு அது ஒரு பெரிய வருத்தம். திமுக ஒரு பெரிய வரலாற்று தவறை செய்திருக்கு. நீங்க வில்சனுக்கு பதிலா இல்லைன்னா நம்ம சல்மாவுக்கு பதிலா ஆமா சல்மாவுக்கு பதிலா வைகோ நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கும். ஆனா போகல. அப்ப நீங்க என்ன நடக்குதுன்னா சினிமா கவர்ச்சி தான் நடக்குது. இப்போ இந்த சினிமா கவர்ச்சியை தாண்டி பிரதான எதிர்க்கட்சிகள் நீங்க இந்த சத்தம் திமுக தரப்புல ரசிக்கலினாலும் கூட சிபிஎம்ஐ திமுக இழக்க விரும்பவில்லை. இதே 6 சீட் கண்டிப்பா திமுக கொடுத்துருவாங்க. 6 சீட்டே வாங்கின்னு இருப்பாங்க, வேற வழியே இல்லை. அப்புறம் எதுக்கு இவ்வளவு குரல், இவ்வளவு வசதி, இத்தனை அதிருப்தி எல்லாம் வெளிப்படுத்துறது? நாங்களும் இருக்கிறோம் தமிழக அரசியல்ல. நாங்களும் இப்ப கல்லு நலிசாமி கேட்டாரு, கல்லு எனக்கு ஆதரவு கொடுங்க, ஆதரவாக கல்லை குடிச்சிட்டு எல்லாம் போதையில கீழே விழுந்துருவான். நீங்க ஆள்ற கேரளாவில் எல்லாம் கல்லை குடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான்.
அங்க ஒரு பாலிசி இங்க ஒரு பாலிசியா? எங்க பாலிசி அப்படிதான். மாநில கல்லு 3 வேளை சாப்பிட முடியுமான்னு கேட்டாரா? ஆமா ஆமா, சண்முகம் கேட்டாரு. இல்ல அதாவது 3 வேளை சாப்பிட்டுட்டு தானே இருக்கான் கேரளாவுல. கம்யூனிஸ்ட் கட்சி பினராயி விஜயன் கல்லுக்கடை நடத்துறாரு. அவர் கல்லேற ஆள் தானே அவரு. யாரு? பினராயி விஜயனுடைய தந்தையார் கல்மரம் ஏறுகிற தொழிலாளி. யாரு? பினராயி விஜயனுடைய அப்பா. மரமேறு சமூகம். பாண்டிச்சேரி சிஎம் இருந்தார்ல முதல்ல நாராயணசாமி. நாராயணசாமி அப்பா கல்லுக்கடை வச்சிருந்தார். கல்லுக்கடை வைப்பதற்கு எங்க ராமநாதபுரத்துல இருந்து எங்க சொந்தக்காரன் பூரா கூட்டு விட்டார். பாதி பேர் பாண்டிச்சேரி தான் இருக்கான். அந்த காலத்திலேயே கல்லுக்கடை யார் இருக்கு? ராமநாதபுரம் மாவட்டத்துல பல பேரு படமையார் இங்க வந்து பாண்டிச்சேரி செட்டில் ஆயிட்டான். சரி, அப்போ கம்யூனிஸ்டுக்கு இங்க ஒரு பாலிசி அங்க ஒரு பாலிசி. அங்க கர்நாடகா கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுவான்? காவிரியில தண்ணி விடாதீங்குவான். காவிரியில தண்ணி விடாதீங்குவான். இங்க இருக்க கம்யூனிஸ்ட் தண்ணி விடணுங்குவான். சரி, இப்படிதான் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரதான எதிர்கட்சி வேலையை கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்டுகளும் செய்யவில்லை. சரி, அண்ணன் திருமா செய்யல, வைகோ செய்யல. இப்படி திருமா இன்னைக்கு சொல்றாரு சார், அதிமுக கூட்டணி கூட நான் போறதுக்கு ரெடி, ஆனா அங்க பிஜேபி பாமக இருக்கே அப்படின்றாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கு முன்னாடியே காத்திருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. மாமா தானே காத்திருந்தாரா இல்லையா? பிஜேபியை விட்டு விலகி வந்துட்டு நீங்க யாருமே அவரை நம்பி போல. அவர் வாங்க எல்லாரும் ஒன்றா பயணிப்போம் அப்படின்றதெல்லாம் அன்றைக்கே முடிவெடுத்தார். அன்னைக்கு நீங்க எடுக்காத விளைவு இன்னைக்கு அவங்க மறுபடியும் பிஜேபிக்கு போயிட்டாங்க. அப்ப வரலாற்று தவறை நீங்க தானே பதிவு பண்ணீங்க, நீங்க தானே செஞ்சீங்க. ஆமா தானே? அதாவது திமுக ஆளுங்கட்சியா இருக்குங்க. ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த அதிகாரம் சிறுத்தைக்கு பயன்படவே இல்லை. 5 பேருக்கு மட்டும் பயன்படுது. 5 பேர்? ஆமா, 4 எம்எல்ஏ, ஒரு எம்பி, இன்னும் சில ஆட்கள் இருக்காங்க. யார் விசுவாசத்தை காட்டுவது? திமுகவுக்கு யார் விசுவாசத்தை காட்டுவதுன்னு அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவர்களை இவர் அண்ணன் கட்டுப்படுத்தவே முடியல சார். ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக தான் திருமாவளவன் இருக்கிறார். ஆமா, அவர் பேசுறாரு. அவங்க எம்எல்ஏக்களும் அந்த மக்களின் பிரதிநிதிகள். ஆமா ஆமா, அவங்க ஒன்னும் திமுக எம்எல்ஏ கிடையாது. இல்ல பேசணுமா இல்லையா? பேசணும். ஏன் பேசல? ஏன் பேசலைன்னா இப்போ அவங்க திமுக அதிகார மையத்திலிருந்து எந்த எதிர்கட்சியும் வெளியே சொல்ல முடியாது. சொன்னா அங்க இருக்கிற பிடபிள்யூ ஹைவேஸ், இபி, டிபி இந்த இந்த ஒப்பந்தக்காரர்களை எதிராக போயிடுவான். ஒப்பந்தக்காரர்களா எதிராக போயிடுவான். அப்போ அதுதான் அவர்களுக்கு முக்கியம். அதுதான் அவர்களுக்கு முக்கியமே தவிர அந்த மக்களை பற்றி ஏன் வடகாட்டுக்கு 150 பேர் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள். அடிக்கிறான், உதைக்கிறான், வீட்டை அடிக்கிறான். அமைச்சரே இந்த அமைச்சர் மேலே இது புகார் இருக்கு. 1500 பேர் ஒரு அமைச்சர் சார்ந்த சமூகம் இருக்கு. அங்க ஒண்ணுமே இவரே ஒரு 3 நாள் 4 நாள் 1 வாரம் கழிச்சு தான் போனாரு. காரணம் கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை முழுமையாக இன்னும் அரசியல் மையப்படுத்துவதற்கான முழு வேலையை செய்யல. இல்ல சார், திமுக ஆட்சியில தப்பு நடந்திருக்கு, அதை கேள்வி கேட்கணும்னா இவங்கெல்லாம் கேட்டிருக்கணும். இந்த குரல் 5 பேர் குரல் ஒழிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நீங்க சொல்றீங்க. தப்பை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல தான் இவங்க இருக்காங்க. ஆமா, மக்களின் பிரதிநிதிகள் இவங்க, மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள். இவங்க கேள்வியே கேட்கலன்னா திமுக செய்யற தப்பை இவங்க எல்லாம் துணை நிக்கிற மாதிரி தானே அர்த்தமாயிடும். உண்மை அப்படித்தான். ஏன்னா அதாவது தப்பு செய்யறவங்களோட தப்பு செய்ய துணை நிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா தண்டனை. அதாவது இந்த நபர்கள் பூராமே மக்கள் அதிகமாக நம்புகிற நபர்கள். ஆமா, இந்த நபர்கள் தான் வீரியமிக்க நபர்கள். சிபிஐ சிபிஎம் தியாகம் பெரிய தியாகம். நல்லகண்ணு, சங்கரையா, சிபி சிந்தன், சித்தன், எத்தனையோ பேர், எவ்வளவு பெரிய தியாகிகள். இந்த தியாகம் பூரா 2 சீட் 3 சீட் வாங்குறது. இந்த சீட்டுக்கு ஆமா, வேற இதை தாண்டி திமுக என்ன பண்ண போகுது? ஒரு 3 பேர் எம்எல்ஏ ஆக போறாங்க, 4 பேர் எம்எல்ஏ ஆக போறாங்க. இந்த எம்எல்ஏ ஆகிற இந்த ஒரே ஒரு அங்கீகாரத்தை தவிர திமுக கார்பரேட்டுக்கு ஆதரவா இருக்குங்கிறது சாம்சாங்கில் தெரிஞ்சு போச்சு. அங்க இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான கார்பரேட்டுகளுக்கு திமுக அமைச்சர்கள் ஆதரவு, பச்சையா ஆதரவா இருக்காங்க. என்ன நடக்கும் சார் 26 திமுக கூட்டணி கட்சிகளுக்கு என்ன ரிசல்ட்டா இருக்கும்? ஒண்ணு, இதே கூட்டணி தொடரும். இதே 6 சீட்டு அதிகமா கட்டலாம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல, அங்க சீட்டே இல்ல. இப்போ 174ல 232 சீட்ல இப்ப திமுக கூட்டணி 157 சீட்டு தான் இருக்கு. 157 தான் இருக்கு. கூட்டணி கட்சியெல்லாம் நீ கழிச்சது போக 120 தான், 132 கிட்ட வரும் சார். ஆமா ஆமா, திமுக. அப்போ திமுக மீண்டும் 132 வருவதற்கு 118 வேணும். இந்த கூட்டணி
இந்த சீட்டு பிரித்து கொடுக்குற இதே அளவில் தான் திமுக ஒத்த காலில் நிற்கும். அது ஆனால் அதை தாண்டி இந்த கூட்டணியில் முரண்டுபட்டால் விஷன் 200 ஒரு அட்வான்ஸாக மாப்பிள்ளையுடைய பெண் நிறுவனம் ஒரு புள்ளி வரத்தை வச்சிருக்கு. 200 தொகுதிகள் நம்முடைய இலக்கு. இந்த கூட்டணி வல்ல திடீர்னு விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி எது வேணா நடக்கலாம். ஏன்னா 16ல் மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணியே உருவாச்சு. அது போல ஒரு கூட்டணி உருவாகலாம். அன்னைக்கு விஜயகாந்த் இருந்தாரு, இப்ப விஜய் வந்திருக்காரு. இத பிஜேபியே பின்னால் இருந்து இயக்கினாலும் ஆச்சரியப்படுறதில்ல. பிஜேபியை இப்ப விஜய தனியா வச்சிருக்கலாமா இல்ல ஏடிஎம் கூட சேர்த்துவோமா, இப்படி ஒரு கணக்கு பிஜேபி போடுது. சரி, இந்த கணக்குல திமுக வாக்கு வங்கியை விஜய் வாங்குவாரா? வாங்கினா விஜய் வாக்கு வாங்கினா திமுக ஓட்டை பிரிச்சா திமுக தோக்கும், விஜய் தோக்கு, ஏடிஎம்க்கு வந்துடும். இப்படி ஒரு கணக்கை பிஜேபி போட்டு வைக்கிறாங்க. இங்க எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குற வேலை அமித்ஷாக்கு முழுசா கொடுத்தாச்சு. இப்போ இங்க அமித்ஷா என்ன விரும்புகிறாருன்னா எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதன் மூலம் திமுகவை அகில இந்திய அளவில் பலவீனப்படுத்த முடியும். சரி, இந்த கணக்கு பிஜேபிக்கு இருக்கு. திமுக இங்கே முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினாலதான் 40 நமதே நாளை நமதேங்கிற அரசியல், தென் மாநில முதல்வர்கள் மாநாடு எல்லாமே அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு அரணை இங்கே தான் இருக்கு. அப்போ இதை பலவீனப்படுத்தணும்னா அகில இந்திய அளவில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எப்படியாவது இந்த கூட்டணியை தேர்தலில் ஒரு பலவீனப்படுத்துவதற்கு அதிமுக விஜயை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்துகிற பொழுது இந்த கூட்டணி ஆட்களுக்கு திமுக விட்டா வேறு போக்கிடம் இல்லை. இதுதான். ஆனா இப்ப இந்த அதிருப்தியோ இந்த கழக குரலோ எல்லாம் சமாளிச்சு அதே சீட்டு தான் கொடுக்க போறாங்க. ஆமா, இவங்க போய் பிஜேபி சேர முடியாது, விஜய்கிட்ட போய் சேர முடியாது, ஒண்ணு கூட சேர்த்து வாங்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா இல்ல இவங்க மறுபடியும் இந்த பக்கம் எங்காவது வந்துட்டாங்கன்னா எந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி இருக்குன்னா அங்க போக முடியாது. விஜய் பக்கம் போயிட்டா விஜய் பக்கம் விஜய் அங்க போக போறாரு. எங்க ஏடிஎம்கே போக போறாரு. திமுக நிலைமை என்னதான் சார்? திமுக நிலைமை இப்போ 157 174 157 3% வாக்கு வித்தியாசம். இதுல விஜயினுடைய வாக்கு, விஜயினுடைய இளைஞர் வாக்கு எந்த பக்கம் போதோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். சரி, அத திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும், கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும். அதனாலதான் நீங்க நாங்க கூட்டணி மாறுவோம், யாரோட போவோம்? விஜயோடு போவோம். அது பேர் சொல்லாம சொல்றாங்க, பேரம் பேசுறாங்க. ஆனா பேரம் பேசினாலும் சரி, பேரம் பேசாம விட்டாலும் சரி, நம்ம முத்தரசனை போல நீங்க அந்த கூட்டணியில இருந்தாலும் சரி, இல்ல நான் வெளியேறுவேன்னு சொன்னாலும் சரி, அந்த 6 சீட்டுக்கு மேல சீட்டே இல்லை. இதுதான் நிலைமை. ஏன்னா திமுக முதல்ல தன்னை தக்க வைக்கணும். ரைட், தன்னை தக்க வச்சுதான் கூட்டணிகளை பார்க்க வேண்டியிருக்கு. சோ எவ்வளவு கோஷம் போட்டாலும் எவ்வளவு கத்தினாலும் அதே சீட்டு தான் கொடுக்க போறாங்க. அதே சீட்டு தான். பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.